பருப்பு முதலான மரக்கறிகள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடொத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடிப்போனவைகளாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்கிறார். யோசேப்புக்கு சிறைச்சாலை காவல்காரன் தயவு காண்பித்தது போல தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவன் தயவும் இரக்கமும் காண்பிக்கிறான். தானியேல் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்தாலும் அவர் கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருக்கிறார். யூத மார்க்கத்தின் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார். கல்தேயர்கள் தானியேலின் பெயரை மாற்றினார்கள். ஆனாலும் அவர்களால் தானியேலின் சுபாவத்தை மாற்ற முடியவில்லை. கல்தேயர்கள் தங்களுக்கு பிடித்தமான பெயரை தானியேலுக்கு கொடுத்தார்கள். தானியேலை எப்படி அழைக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அப்படி அழைத்தார்கள். தானியேலோ கர்த்தரால் இஸ்ரவேலன் என்று அழைக்கப்படுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தானியேலினிடத்தில் மாறாதவராய் இருக்கிறார். பெயர்கள் மாறலாம், கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் ஒருபோதும் மாறாது. ராஜாவின் போஜனத்தினாலும் ராஜா பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார். தானியேலோடு அவருடைய சிநேகிதரான அனனியா, மீஷாவேல், அசரியா ஆகியோரும் தங்களை தீட்டுப்படுத்தலாகாது என்று தீர்மானம் பண்ணினார்கள். இந்த தீர்மானம் அவர்களுடைய மனச்சாட்சியில் உண்டாயிற்று. ராஜாவின் போஜனத்தை புசிப்பதும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவதும் தீட்டானது அல்ல. மோசேயின் பிரமாணத்தில் இவை தீட்டானது என்று சொல்லப்படவில்லை. ஆனாலும் ராஜாவின் போஜனத்தை புசிப்பதும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவதும் பாவமானது என்று தானியேலும் அவருடைய 3 சிநேகிதரும் தீர்மானம் பண்ணுகிறார்கள். ராஜாவின் போஜனத்தில் ஒருவேளை பன்றியின் இறைச்சி கலந்திருக்கலாம். பன்றியின் மாம்சம் யூதருக்கு தீட்டானது. விக்கிரகங்களுக்கு பலியிடப்பட்ட மிருகங்களின் மாம்சத்தை ராஜா புசிக்கலாம். ராஜா புசிக்கும் போஜனத்தை விக்கிரகங்களுக்கு படைத்து விக்கிரகங்களின் பெயரினால் அவற்றை ஆசீர்வாதம் பண்ணி இருக்கலாம். இவை எல்லாமே யூதருக்கு தீட்டானது. போஜன விஷயங்களில் இஸ்ரவேல் தேசத்தாருக்கும் புறஜாதி தேசத்தாருக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் உண்டு. இஸ்ரவேல் தேசத்தார் மோசேயின் பிரமாணத்தில் அனுமதிக்கப்பட்ட போஜனங்களை மாத்திரமே புசிப்பார்கள். மோசேயின் பிரமாணத்தில் எதெல்லாம் தீட்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் யூதர்கள் ஒதுக்கி விடுவார்கள். தீட்டானதை புசிக்க மாட்டார்கள். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும், புசிக்கத்தக்க ஜந்துகளுக்கும் புசிக்கத்தகாத ஜந்துகளுக்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு மிருகத்துக்கும் பறவைகளுக்கும்
தண்ணீர்களில் நீந்துகிற சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லுங்கள் என்றார். லேவியராகமம் 11:45 முதல் 47 வரை. தானியேலும் அவருடைய சிநேகிதர்களும் கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியமாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்று தீர்மானமாய் இருக்கிறார்கள். ராஜாவின் போஜனத்தை புசிப்பதும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தை பானம் பண்ணுவதும் பாவமானது அல்ல. ஆனாலும் மற்ற பாவங்களை செய்வதற்கு இவை தங்களுக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். எருசலேம் மிகுந்த நெருக்கத்தில் இருக்கிறது. எருசலேமில் இருக்கிறவர்கள் வேதனைகளையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிறார்கள். தானியேலும் அவருடைய சிநேகிதர்களுமோ பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். எல்லோரும் வேதனையில் இருக்கும்போது இவர்களுக்கு ராஜாவின் போஜனத்தை புசிக்கவோ அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தை பானம் பண்ணவோ மனதில்லை. இவர்களும் துக்கத்தில் இருக்கிறார்கள். துக்கம் மிகுதியாகும் போது விருந்துகளில் பங்கு பெற முடியாது. தானியேல் பிரதானிகளின் தலைவனிடத்தில் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறார். தன்னை தீட்டுப்படுத்தாதபடி அவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறான். பிரதானிகளின் தலைவனோ தானியேலின் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கவில்லை. பிரதானிகளின் தலைவன் தானியேலிடம், உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடிப்போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்று சொல்லுகிறான். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கும் அவருடைய சிநேகிதருக்கும் உதவி செய்தால் ராஜா பிரதானிகளின் தலைவன் மேல் கோபப்படுவார். இவர்களுக்கு நியமிக்கப்பட்ட நேர்த்தியான போஜனங்களை புசிக்கவில்லை என்றால் இவர்களுடைய சரீர ஆரோக்கியம் கெட்டுப்போகும். இந்த வாலிபர்கள் புஷ்டியாயிராமல் முகம் வாடினவர்களாய் இருப்பார்கள். இதனால் ராஜா தன்னை சிரச்சேதம் பண்ணிவிடுவான் என்று பிரதானிகளின் தலைவன் பயப்படுகிறான். தன்னுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து தன்னையும் தன்னுடைய சிநேகிதர்களையும் சோதித்து பார்ப்பதற்கு தானியேல் இடம் கொடுக்கிறான். தானியேலையும் அவனுடைய சிநேகிதரையும் விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிற விசாரிப்புக்காரனுடைய பெயர் மேல்ஷார் என்பதாகும். இவன் பிரதானிகளின் தலைவனாலே தானியேலுக்கும் அவனுடைய சிநேகிதருக்கும் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்டவன். தானியேல் மேல்ஷாரிடம் பேசுகிறான். தானியேல் மேல்ஷாரை நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்று சொல்லுகிறான். தானியேலும் அவருடைய சிநேகிதரும் மரக்கறிகளையும் பழங்களையும் கீரை வகைகளையும் பருப்பு வகைகளையும் மாத்திரம் புசிப்பார்கள். தண்ணீரை மாத்திரம் பானம் பண்ணுவார்கள். மேல்ஷார் தானியேலின் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிறான். 10 நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்க்கிறான். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் தானியேலும் அவருடைய சிநேகிதர்களின் முகங்களும் களையுள்ளதாயும் அவர்களுடைய சரீரங்கள் புஷ்டியுள்ளதாயும் காணப்படுகிறது. இந்த முகக்களையும் சரீர புஷ்டியும் மரக்கரியினாலோ தண்ணீராலோ உண்டானதல்ல. இது கர்த்தருடைய விசேஷித்த கிருபை. எபிரேய வாலிபர்கள் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். தங்களை தீட்டுப்படுத்தாமல் போஜன விஷயங்களிலும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். கர்த்தர் அவர்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கிறார். அவர்களை விசாரிப்பதற்காக வைக்கப்பட்ட மேல்ஷாரும் தானியேலையோ அவருடைய 3 சிநேகிதரையோ ராஜாவின் போஜனத்தை புசிக்க வேண்டும் என்று கட்டாயம் பண்ணவில்லை. தானியேலுக்கு எல்லா காரியங்களும் கைகூடி வருகிறது. அவர்களுடைய மனச்சாட்சி சுத்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய உன்னதமான ஊழியத்தை செய்வதற்கு தானியேலும் அவருடைய சிநேகிதரும் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய சரீரங்களை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். தங்களுடைய மனதை சுத்தமாக காத்துக் கொள்கிறார்கள். தங்களுடைய ஜீவியத்தில் எந்த குழப்பத்திற்கும் இடம் கொடுக்காமல் தெளிந்த சிந்தனையோடு இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்களை தாங்களே வெறுக்க வேண்டும். தங்கள் சுயத்தை வெறுத்து எளிமையாய் ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கடினமான வேலைகளை செய்வதற்கு தங்களை ஆயத்தம் பண்ண வேண்டும். சத்தியத்தின் பாதை வழியாக நடக்க பழகிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு உண்மையுள்ள ஊழியர்களாக ஊழியம் செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருக்காக தியாகம் பண்ண ஆயத்தமாய் இருக்க வேண்டும்.
இப்படிப்பட்டவர்கள் எரிகிற அக்கினி சூளையையும் சிங்கத்தின் கெவியையும் எளிதாக கடந்து வருவார்கள். ஊழிய பாதையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் தடைகளும் வந்தாலும் அவற்றையெல்லாம் எளிதாக மேற்கொள்வார்கள். ராஜாவின் போஜனத்தில் பரிமாறப்படும் பதார்த்தங்களில் சில மோசேயின் பிரமாணத்தின்படி ஒதுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. தானியேல் மோசேயின் பிரமாணத்தை மீறி தன்னை தீட்டுப்படுத்த விரும்பவில்லை. ஒருவேளை மிருகத்தின் மாம்சங்கள் முறைப்படி கொல்லப்படாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை போஜனங்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதாகவும் இருந்திருக்கலாம். தானியேலிடமும் யோசேப்பிடமும் காணப்படும் ஒற்றுமைகள். இருவரும் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார்கள். தங்களை சிறைப்பிடித்தவர்களின் கண்களில் இவர்களுக்கு தயவு கிடைக்கிறது. இருவரும் சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணினார்கள். இருவரையும் அவர்களுடைய ராஜாக்கள் உயர்த்தினார்கள். இருவரும் தங்களை தீட்டுப்படுத்தாதபடி பரிசுத்தமாக ஜீவித்தார்கள். தானியேல் கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறான். 10 நாட்களில் தங்களை சோதித்து பார்க்கலாம் என்று அறிவிக்கிறான். கர்த்தருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே 10 நாள் உணவு பழக்கத்தில் அவருடைய சரீரத்தில் வித்தியாசம் உண்டாகும். இதனால் யூதர்கள் சைவ உணவை மட்டுமே புசிப்பார்கள் என்பது பொருள் அல்ல. மோசேயின் பிரமாணத்தின்படி அங்கீகரிக்கப்படாத மாம்சங்களை யூதர்கள் புசிக்க மாட்டார்கள்.